ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு தேர்தல் நீரோட்டத்தில் இருக்கிற கட்சியின் மீதான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அதில் கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சியை யார் டிஃபைன் பண்ணுறது பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு? அரசுக்கு அந்த பார்வை இருக்கா? இப்படி பேச முடியுமா? இந்த சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த தலைப்பை நீங்கள் தேர்வு செய்து ஏற்கனவே என்னுடைய நண்பர் திரு ராஜாராம் அவர்கள் மிக தெளிவாக ஒன்று கூறியிருக்கிறார். அவர் பேசியது தவறு என்று அவர் அந்த உண்மையை கூறியிருக்கிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி உண்மையை கூறியிருக்கிறார். நான் அதை வரவேற்க விரும்புகிறேன். வாருண் ஐபிஎஸ்க்கும் சீமானுடைய கட்சிக்கும் ஒரு முன்விரோதம் இருக்கு. அந்த முன்விரோதம் சார்ந்து நாம் இப்பொழுது பேச தேவையில்லை, அது பொருள் அல்ல. எனக்கு சீமான் கட்சி சார்ந்து பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இன்று உங்க தலைப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் நான் பேச விரும்புகிறேன். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாநாட்டுக்கு செல்கிறார். அந்த மாநாட்டு உடைய பொருள் சைபர் கிரைம்ஸ் அண்ட் இன்டர்நெட் த்ரெட். அது சார்ந்து அவருக்கு சவால்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை பற்றி அவர் பேசுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 8% வாக்குகளை தமிழகத்தில் தொடர்ந்து வெவ்வேறு தேர்தல்களில் படிப்படியாக 1%, 2%, 3%, 8% என்று தேர்தல்களில் நின்று வாக்கு பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவரை கட்சி சார்ந்து அந்த கட்சிக்கு ஒரு முத்திரை இடுகிறார் ஒரு மாநாட்டில் என்றால் அது கண்டிப்பாக சர்வீஸ் கான்டக்ட் ரூல்ஸுக்கு முரணான ஒரு விஷயம். வாருனுக்கு எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவர் என்ன குடும்ப பிரச்சனைன்னு பேச வேண்டியது இருக்கு. நானே ஓபனா சொல்றேன், வாருன் சட்டத்தை மீறி குற்றம் செய்தவர்களை சுட்டுக் கொள்வது ஒரு கொள்கையாக எடுத்து நம்புகின்ற ஒரு தவறான காவல்துறை அதிகாரி. நான் நம்புகிறேன், அதை நான் விமர்சனம் செய்கிறேன். ஆனா எல்லா காவல்துறை அதிகாரியும் நான் அது மாதிரி பேச மாட்டேன். வாருனுடைய நடத்தையை வைத்து நான் அப்படி பேசுவேன். மதிப்புக்குரிய ராஜாராமை நான் அப்படி பேச மாட்டேன். பல அதிகாரிகள் நேர்மையாக சட்டத்தின் ஆட்சிப்படி நடக்கக்கூடியவர்களை நான் அப்படி பேச மாட்டேன். ஆனால் வருண் சம்பந்தமாக நான் பேசுவேன். காரணம், அதுக்கு சாட்சியம் உண்டு. அது பொருளாக இருந்தால் நான் பேசுவேன். இது ஒரு தனிப்பட்ட சிவில் சமூகத்தை சார்ந்த நான் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சம்பந்தமாக பேசுகின்ற விஷயம். ஆனால் இங்கே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், எப்படி ஒரு யூடியூபர் மாரிதாஸ் நம்முடைய மாநிலத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக சில வார்த்தைகளை பயன்படுத்தி ஆளும் கட்சி அவருக்கு எதிராக வழக்கு போட்டாரோ, அவர் கைது செய்யப்பட்டாரோ, பின்பு நீதிமன்றத்தில் அவர்களுக்கு கிளாஷ் ஆயிருக்கலாம், ஆனால் அவர் கைது செய்யப்பட்டார். அதே போல் அவருடைய நடத்தை விதிகளுக்கு மாறாக ஒரு மாநாட்டில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, என் மனைவி சார்ந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்று கூறியிருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கட்சியை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை, அந்த கட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். அதை பற்றி அவர்கள் ஒரு பிரிவினைவாத கட்சி என்று கூறினீர்கள் என்றால், நீங்கள் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் சம்பந்தமாக அவர் பேசினார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். அவருக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. முதலில் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் இதை வெகு ஓபனாக முன் கண்டனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேர்மையான பல ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். சட்டத்தின் ஆட்சிப்படி செயல்பட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து டிஃபர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பது நான் வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசு இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. கூடுதலாக ராஜாராம் அவர்கள் சுட்டிக்காட்டியது மாதிரி அந்த மாநாட்டில் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி எதிர்வினையாற்றி இருக்கிறது. அரசு தரப்பில் இருந்தும் எந்த தகவலும் இல்ல, கருத்தும் இல்ல. புகார் நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்கிறாங்கன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த மாநாட்டில் அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்களே, அப்ப அதை அங்கீகரிக்கிறாங்கன்னு பொருள் கொள்ள முடியாதா? எங்கேயும் மாநாட்டில் அதை ஏற்றுக்கொண்டதாக நான் எங்கேயும் படிக்கவில்லை. நீங்க வேற எங்கேயோ ப்ரூஃப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இது வரவே இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி தவறு, நடத்தை விதிகளை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு எந்த கருத்தும் வரலையே.
அது மாநாட்டில் சொல்லல, நான் எங்களை போன்றவர் தான் சொல்லணும். ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உடைய மாநாட்டில் ஒருவர் பேசுறாருன்னா அந்த மாநாட்டில இருந்து அவங்க யாரும் சொல்லலை என்ற காரணத்தினால அது சரியாகாது. அதனாலதான் நான் முதல்ல வந்து ராஜாராம் சாருடைய ஒரு கருத்தை நான் வரவேற்றேன். அது தவறு சார் என்று அவர் முன்னர் ஒத்துக்கிட்டாரு. அது தப்பு இருந்ததுன்னா யாரோ புகார் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கட்டும் தான் அவருடைய வாதம் இருந்தது. சரியான வாதம். நான் இப்ப என்ன சொல்றேன், இது நம்மை போன்றவர்கள், இது ஏதோ தனிப்பட்ட சிவில் சமூகத்தை சார்ந்த என்னை போன்றவர்கள் பேசுகின்ற ஒரு விஷயமாக இல்லாமல், நாம் தமிழர் கட்சியுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் ஒற்றுமையாக சேர்ந்து கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், வருண் ஐபிஎஸ் ஒரு மாநாட்டில் ஒரு கட்சி அரசியல் தலைவரை ஒரு பிரிவினைவாதி என்று குறிப்பிட்டது தவறு என்ற உரத்த குரலில் அவர் கூற வேண்டும். இதுதான் நான் அனைத்து அரசியல் கட்சியிடம் கேட்கிறேன். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் உடைய ரைட்ஸ்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் இப்படி இறங்க விடுவது இந்த ஜனநாயகத்துக்கு தவறு என்பதை கூற விரும்புகிறேன். அவருக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அரசியல் இறங்கணும்னா அண்ணாமலை மாதிரி காக்கி சட்டையை தூக்கி போட்டு விட்டு அவர் எந்த சாயத்துடன் சாய விரும்புகிறாரோ எங்க சாயிட்டோம், அது பிரச்சனை இல்லை. As long as he wears the uniform, he has to abide by his conduct rules and the constitution.